இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 10வது இறைவசனம். இந்த அருமையான நற்செய்தி பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சீடர்களுக்குள் தோன்றிய மிகப்பெரிய பலவீனம் என்ன என்றால், யார் பெரியவர் என்கிற எண்ணம் அவர்களுக்குள் அடிக்கடி அவருடைய உள்ளத்தை வதைத்து கொண்டிருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. முதலில் அவர்களுக்குள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்கிற எண்ணம் தோன்றியது. பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் விண்ணரசில் யார் மிக பெரியவர் என்கிற ஒரு கேள்வி எழுந்தது. தங்களுக்குள் யார் பெரியவர் என்கிற எண்ணம் தோன்றிய பொழுது அதை கண்டித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விண்ணரசில் யார் மிக பெரியவர் என்று கேட்ட பொழுது அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதற்கு அவர் ஒரு குழந்தையை அழைத்து, இந்த குழந்தையைப் போல தங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் விண்ணரசில் மிக பெரியவராக இருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு குழந்தையை ஏன் அவர் அழைத்து காண்பிக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, இந்த குழந்தை பருவத்தில் நாம் ஒவ்வொருவருமே எப்படி இருந்தோம் என்று சொன்னால், எல்லா விதமான நற்பண்புகளும் எல்லா குழந்தைகளிடத்திலும் காணப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் என்று சொன்னாலே அவர்கள் எல்லோராலும் விரும்பப்படுகிறவர்கள். யாருடைய குழந்தை என்றாலும் எல்லோருக்கும் பிடிக்கும். ஏனென்று சொன்னால், அந்த குழந்தை பருவம் என்பது அவ்வளவு அற்புதமான ஒரு பருவம். அந்த பருவத்திலே நம்மிடத்தில் காணப்பட்ட பண்புகள் அனைத்தும் அற்புதமானவை, அதிசயமானவை, ஆச்சரியமானவை, விந்தையானவை, வியப்புக்குரியவை என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய முக தோற்றத்திலும் சரி, நம்முடைய சிரிப்பிலும் சரி, அல்லது நம்முடைய மழலை பேச்சிலும் சரி, அல்லது நம்முடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்களிலும் சரி, உள்ளதை உள்ளபடி பேசுகிற அந்த பக்குவத்திலும் சரி, எதையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையிலும் சரி, ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்வதிலும் சரி என்று சொல்லி, குழந்தை பருவத்தில் நம்மிடத்தில் காணப்பட்ட பண்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு அத்தனை நற்பண்புகள் ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வளர வளர நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு விதமான மாசுபடிந்த எண்ணங்கள் நமக்குள் உள்வருகிறபடினால், நாம் வளர்கிற பொழுது அந்த குழந்தை பருவத்தில் நம்மிடத்தில் காணப்பட்டதான அந்த நற்பண்புகள் வெளியேறி, இந்த உலகத்தில் காணப்படுகிற மாசு நிறைந்த பண்புகள் நமக்குள் உட்புகுந்து விடுகின்றன. இதனால் நமக்குள் பகை, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வஞ்சம் போன்ற கொடூரமான பண்புகள் நமக்குள்ளே உருவெடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவர்களுக்கு ஒரு குழந்தையை காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், குழந்தைகளுக்கு பெரியவர்களை காட்டுவார்கள். நீ அவர்களைப் போல் வர வேண்டும், நீ இன்னாரை போல் வர வேண்டும், நீ அப்துல் கலாமை போல் வர வேண்டும், நீ அன்னை தெரசாவை போல் வர வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளுக்கு பெரியவர்களை காட்டுவது மனித இயல்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழியோ முற்றிலும் மாறுபட்டது. பெரியவர்களுக்கு குழந்தையை காட்டி, நீ இப்படிப்பட்டவராய் மாறினால் மட்டுமே விண்ணரசுக்குள் வர முடியும். இந்த மண்ணுலகில் நாம் பெரியவர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால், பெரிய பெரிய தலைவர்களையும் பெரிய பெரிய நற்சான்று பெற்ற மனிதர்களையும் நாம் பின்பற்றலாம். அவர்களை பின்பற்றுகிற பொழுது நாம் இந்த உலகத்தில், மண்ணுலகத்தில் வாழ்கிற பொழுது மிகச்சிறந்த நபர்களாக வர முடியும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன என்று சொன்னால், நீ விண்ணுலகில் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ குழந்தையைப் போல் மாறு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகம் காட்டுகிற உதாரணத்திற்கும் இயேசு கிறிஸ்து காட்டுகிற உதாரணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சற்றே கவனமாய்
நாம் உற்று நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தனைக்கும் பாரதூர வித்தியாசம் இருப்பதை இன்றைய நற்செய்தி தெளிவாக நமக்கு விளக்குகிறது. ஆகவே மிகப்பெரிய நபர்களை பின்பற்றி இந்த மண்ணுலகில் பெரியவர்களாய் வாழ்வதை விட குழந்தைகளுடைய மனப்பான்மையை நமக்குள் வளர்த்து கொள்வோம் என்று சொன்னால், குழந்தை பருவத்தில் நம்மிடத்தில் காணப்பட்ட அந்த நற்பண்புகளை நாம் வளர்த்து கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக விண்ணரசில் நாம் மிகப்பெரியவர்களாக மாற முடியும் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.